வச்ச பாம்பு என்ன கோர்ட்ல ஒப்படைச்சா எங்க உண்மையெல்லாம் வெளியில தெரிஞ்சிருவோம்னு பயந்துருப்பாங்க. புரியல பேச்சு கேட்ட வந்ததுக்கு இங்க கொண்டு வந்து அடிச்சு வச்சுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் சிக்கன் பிரியாணி வந்ததா? புரியும் லேட்டஸ்ட் படங்கள்லாம் பாத்தீங்களா? படம் பாக்குறது இருக்கட்டும் செக்ரட்டரி, பொண்டாட்டி பிள்ளைங்க பார்க்க விடாம அண்டர் கிரவுண்ட் அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சுட்டு மந்திரி எங்க எங்க மந்திரி அமைதி அமைதி பாருங்க. அண்டர் கிரவுண்ட் இல்லாம அரசியல் நடத்துறதும் குண்டர்கள் இல்லாம கட்சி நடத்துறதும் பொம்மநாட்டி இல்லாம குடும்பம் நடத்துற மாதிரி கிக்கே இருக்காது. உங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவிங்கிற கிக்க கொடுக்கறதுக்கு தான் மினிஸ்டர் கவர்னரை பார்க்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த உடனே கிக்கு தான் கிக்க வந்துட்டார். உட்காருங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நாளைக்கு சட்டசபையில் நடக்க போற பல பரீட்சையில நான் முதலமைச்சர் ஆகணும். அது நடக்காது சார். இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன சார் குறை? ஏழைகள் வயிறாறு சாப்பிடுறாங்க, தொழிலாளிகள் கையில சம்பாதிக்கிறாங்க. நீங்கெல்லாம் யாரும் சம்பாதிக்க முடியலையே. யோசனை பண்ணி பாருங்க. திருச்சிற்றம்பலம், நான் உங்களை போக்குவரத்து துறை அமைச்சராக்கலான்ட்டு இருந்தேன். பிடிக்கலன்னா ஒரு சில இருக்காரு. நான் சொல்ல வந்து முதலமைச்சர் மேல மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நாம எப்படி பல பரீட்சை பார்க்கறது? சரி அதை விடுங்க சார். நாளைக்கு நீங்க தான் முதலமைச்சர். அது எப்படியா அவ்வளவு சுலபமா சொல்றேன்? குறைஞ்சது இவரு சைடு 80 எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருக்கிறதே 50 எம்எல்ஏ. இதை வச்சு எப்படியா பல பரீட்சை பார்க்கறது? கொண்டாப்பா. அப்படியே மெஜாரிட்டி சேர்த்தாலும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை பகிச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் உங்களை ஆதரிக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி? எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சர்வ வலுவை விளைச்ச சர்வே சர்வ உங்களுக்கு தரப்போறேன். இது அட்வான்ஸ் தான். வசதிகள் வரிசையா தொடரும். செக்ரட்டரி வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காட்டுப்பா. காலிட்டப்பா நினைக்க போற. சொல்லுங்க, இந்த ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாதா? ஹலோ. சரி, ஐயாவுக்கு சொல்லிடுறேன். பாம்பு வேஸ்ட் ஆயிடுதான். பவானி பாலா யூஸ் பண்ணி லாக்கப்ல வச்சுட்டான். நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகும்போது ஒரு சின்ன தப்பு கூட மீதி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லா கணக்கையும் முடிச்சான். பாலா கடத்திட்டு